இந்த பக்தி என்று சொல்கின்றார்களே, பக்தியிலே பல வகைகள் இருக்கின்றது. இந்த பக்தியின் வகைகளை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அது என்ன பக்தியிலே வகைகள் என்று கேட்டால் இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது. அதுவும் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான உதாரணமாக இருந்த பிரகலாதனுக்காகவே ஒரு அவதாரம் நிகழ்ந்தது என்றால் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக நிகழ்ந்தது. மற்ற அவதாரங்கள் எல்லாம் நின்று நிதானித்து நடந்த அவதாரங்கள். ஆனால் தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்காக பெருமாள் எடுத்த அவதாரமானது கணப்பொழுதிலே நடைபெற்றது. ஆக மிகச்சிறந்த அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்திலே நரசிம்மனிடம் நாளை என்பது இல்லை என்று சொல்வார்கள். இதை பல நிகழ்ச்சிகளிலே நான் சொல்லியிருக்கின்றேன். நரசிம்மனிடத்திலே நாளை என்பது இல்லை, நாளை பார்த்து கொள்ளலாம் என்பது நரசிம்மனிடத்தே இல்லை. அவனிடம் அணுகினால் உடனடியாக அருளை பொழிபவன் நரசிம்மன். பிரகலாதனுக்கு அப்படித்தான் அருளினான். ஆனால் பிரகலாதனுக்கு அசையாத பக்தி இருந்தது. அந்த பக்தியின் காரணமாக பெருமாள் அவனுக்கு கணப்பொழுதிலே தன்னுடைய அருளை பொழிந்தார். ஆகவே நம்முடைய பக்தியானது உயர்வாக இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்ணொரு பக்கமும் சிந்தை ஒரு பக்கமும் நின்று இறைவனை தரிசிக்கக்கூடாது. இறைவனை தரிசிக்கும் போது, இறைவனை வேண்டும் போது நம்முடைய முழு மனதும் இறைவனிடத்திலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பக்தி தான் அசையாத பக்தி என்று சொல்வார்கள். ஆக அந்த 9 விதமான பக்தி, இந்த 9 விதமான பக்தியை பற்றி பிரகலாதன் தன்னுடைய தந்தையான ஹிரண்யகசிபுவுக்கு உபதேசிக்கின்றான். ஹிரண்யன் மிகப்பெரிய நாஸ்திகன், தான் கடவுள் என்று சொல்லிக் கொள்பவன். அந்த ஹிரண்யகசிபுவுக்கே பிரகலாதன் இந்த பக்தியை பற்றி சொல்கின்றான். இந்த 9 விதமான பக்திகளை பற்றி பேசுகின்றான் பிரகலாதன். நாமும் அதனை கேட்டு அதன்படி நடப்போம். வாழ்க்கையிலே 9 விதமான பக்திகளை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஆக தன்னுடைய கல்வியின் மேன்மையை, தான் படித்ததை ஹிரண்யகசிபுவுக்கு சொல்கின்றான் பிரகலாதன். ஹிரண்யன் கேட்கின்றான், நீ படித்ததிலேயே உத்தமமான விஷயம் எது என்று ஹிரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து கேட்கின்றான்.